தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சியில் முக்கியமாக இரண்டு தலைவர்கள் கடந்த 2 நாட்களில் 2 பேரும் ஒரு எதிர்கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. அதாவது நேற்று அதில் லேட்டஸ்ட்டாக பார்க்கும் பொழுது திருச்சிக்கு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் திமுகவை விரட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க அண்ட் என்டிஏவோட ஆட்சியில் வளமான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுவே முன்னதாக பார்க்கும் பொழுது அதே திருச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை, இந்த திமுக ஆட்சி இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது, இதை அடித்து சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு மாநாட்டிற்காக மட்டும் வரவில்லை, திருச்சியில் ஒரு ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காகவும் வந்திருக்காரு. அதனுடைய மதிப்பு 5650 கோடி ரூபாய். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பணம் யாருடையது? இந்த நாடு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தின் பால் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னாக்கா நம்ம மாநிலத்திலிருந்து வரி தரும், நம்ம அதிகமான வரிகளை செலுத்துகிறோம். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் பேக் நமக்கு என்ன வருது? ஒன்றும் கிடையாது. கல்விக்கான நிதியை ஒதுக்குவது கிடையாது, ஜிஎஸ்டிக்கான நிதியை ஒழுங்காக கொடுப்பது கிடையாது. இன்னும் இந்த வீடு கட்டும் திட்டங்கள் இது நிறைய திட்டங்கள் இருக்கு, அதற்கெல்லாம் முழுமையாக பணத்தை கொடுக்கறது கிடையாது. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் பரபரப்புல இருக்கிறதுனால இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இப்படி நாங்கள் ஒரு திட்டத்தை செய்யறோம். சரி, மதுரையில ஏம்ஸ்னு ஒரு மருத்துவமனை கட்டி ஒத்த செங்கலை நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்களே, திட்டம் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்களா? அது கூட இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. ஆர்டிஐல கேட்டப்போ கிட்டத்தட்ட 70-75% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. ஆர்டிஐல கண்டு தெரியாதா? தோழர் கண்டு தெரியாதா? அவர் கண்டு தெரியாதா? ஆர்டிஐல சொல்லப்பட்டதனால நான் சொல்றேன். ஆர்டிஐல சொல்லப்பட்டதனால நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்றேன், ஆர்டிஐ 1000 சொல்லுவாங்க, அது யார் கையில இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்கள் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் அமேசான் காட்டுல இல்லையே, மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இல்லையே, மதுரை நடுவுல தானே கிடக்கு. யாருக்கும் தெரியலையே, கட்டி முடிச்சா மாதிரி பெட்டெல்லாம் போட்டாங்க, படுக்கைய போட்டாங்க, ஏத்துறாங்க, வைக்கிறாங்க. என்ன கதை? அப்படி இல்லை. முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாஜகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் என்ன கட்டு வேணாலும் கட்டுவாங்க. சாம்பார் சாதத்தையும் பொங்கலையும் சேர்த்து அடிப்பாங்க, பொங்கலையும் ரசத்தையும் சேர்த்தடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் முடியாது. இது தமிழ்நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்ற மண்ணு. சாதியும் மதத்தையும் பார்த்து பிரிச்சு வைக்கிறவனை ஓரமா ஒதுக்கி தடியால அடிச்ச மண்ணு பெரியாருடைய மண்ணு. இந்த மண்ணில் நீங்க புல்டா அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஃப்ராட் அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது, தில்லுமுள்ள அரசியல் செய்து கொண்டிருக்க முடியாது. தெளிவாக சொல்லுகிறது. நான் இன்னொன்னு தோழர் சொல்லும் போது பேசிட்டு இருந்தாரு, என்னது அண்ணாமலையினால தான் ஸ்டாலினால தூங்க முடியல அப்படின்ட்டு முதல்வர். இன்னைக்கு நல்லா தூங்குறாரா? அப்ப பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன ஒப்புக்கு சாப்பானியாட்ட வச்சிருக்காங்களா? ஏன் நேத்து நடந்த கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு? பாஜகவுக்கு ஒரு இடைநிலை இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் மேல வந்துட்டா அவனை உடனே அடக்கி ஒடுக்கிறோம். அண்ணாமலை நல்லா கழிச்சே வளர்த்தாரு, இந்த இவ்வளவு பெருமை பாடிட்டு இருந்தாப்லையே, வச்சிருக்கலாமே இன்னொரு 10 வருஷம். ஆஹா ஓஹோன்னு வளர்ந்துருக்குமே தமிழ்நாட்டுல. சரி, ஓகே, இது லெனின் அவர்களோட இன்னொன்னு, தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள், போதை கலாச்சாரங்கள் பேசிட்டு இருக்காங்க. மணிப்பூரில் இன்றளவும் சென்று பார்த்தாரா? பாஜக ஆளுகிற மாநிலங்க மணிப்பூர். யூபில எவ்வளவு பாலியல் சீண்டல், எவ்வளவு பிரச்சனை, உண்ணாவு அந்த அதிமுக ஆட்சி நடக்கலையா? பொள்ளாச்சி சம்பவத்துல பொள்ளாச்சில ஒரு பொண்ணை அவுக்க சொல்லி, நிர்வாணமாக்க சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுமிகள் 7 வயசு 70 வயது கிழமை வரை ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி பத்தி பேசுறாங்க. அண்ணன் எடப்பாடி ஆட்சியில அதெல்லாம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், நம்மளுடைய கருத்துக்கள் மக்களுக்கு போய் பேசும்போது இன்டர் பண்ண அதுக்கான பதிலீடுகள் அவரவர்கள் நேரத்தில் பேசலாம். பொள்ளாச்சியுடைய சம்பவம் நான் முடிக்கிறேன்.
Yes, அந்த கேள்விக்கு தான் வரேன். அந்த நீங்க தொடர்பான கேள்விக்கு தான் வரேன். அதாவது இப்போ நடக்க போறது 2026 சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு இங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் பேச வேண்டியதானு கேக்குறாங்க. திஸ் இஸ் தமிழ்நாடு சார். நம்ம தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியா, குறிப்பா சவுத் இந்தியா வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்லயே நிக்காது. அதனுடைய ஐடியாலஜியும் அதனுடைய சித்தாந்தங்களும் ரொம்ப வைடரானது. நம்ம இங்க இருந்து பெருசா பாக்குறோம். நான் என்ன கேட்கிறேன், எந்த மாநிலத்தில் பாலியல் ரீதியான தொந்தரவு கிடையாது? நீங்க ஜிடிபி எடுத்து பாருங்க, நீங்க சென்செக்ஸ் எடுத்து பாருங்க, ஆய்வுகளை எடுத்து பாருங்க. இந்தியாவில் அதிகமாக பாலியல் கொடுமை அனுபவிக்கக்கூடிய மாநிலம் இது. இந்தியாவில் அதிகமாக முதலீடுகளை செய்யக்கூடிய மாநிலம் இது. இந்தியாவில் அதிகமாக வேலையின்மை இருக்கக்கூடிய மாநிலம் இது. வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குன்றதுக்காக குற்ற சம்பவங்களை தோழர் சொல்லும் போது சொன்னாரு, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் மாணவர் சங்கமும் உடனே அந்த ஆன் ஸ்பாட்ல போயிட்டு போராட்டம் நடத்துறாங்க. எஸ், அங்க நிறைய திமுகவை சார்ந்தவர்கள், நான் விமர்சிக்கிறேன், திமுகவுடைய தலையீடு இருந்துச்சுன்னா இருந்துச்சு, இல்லாமலாம் இல்ல. ஏன் அதிமுகவுடைய காலத்துல இல்லையா? வெயிட், அடுத்தது வரேன். எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்தாரு. அவருடைய ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியினுடைய சம்பவம் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு அமைச்சர்கள் பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? மூடிட்டு சாத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? கொந்தளித்தார்கள். அவனை எப்படி காப்பாற்றணும் எல்லாரையும் பண்ணாங்க. கடைசியில அந்த பெண்ணினுடைய உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து அவனை அடிச்சு உதச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் நடவடிக்கை பார்த்துச்சு. இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு வரலையே. அதுக்கான சிபிஐ விசாரணை போட்டதே அதிமுக பீரியட்ல தானே சார். எங்க நடந்துச்சு விசாரணை? இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? சரி, அதை விடுங்க. என் அதிமுக ஆட்சியில ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல குடிசைக்குள்ள இருந்த ஒரு பெண்ணை பக்கத்து வீட்டுக்கார ஒரு நபர், ஒரு 35 வயது கொண்ட நபர் கூட்டு போய் பாலியல் சீண்டல் செய்யலையா? கொலை செஞ்சு போலையா? அந்த பிள்ளை செத்து போகலையா? என் காஷ்மீர் பார்க்க வேண்டாமா? ஆசிஃபான் ஒரு பொண்ணு இருந்தாலே பார்க்க வேண்டாமா? உன்னாவை பார்க்க வேண்டாமா? பில்கிஸ் பானுவை பார்க்க வேண்டாமா? மணிப்பூரை பார்க்க வேண்டாமா? உத்தரப்பிரதேச பார்க்க வேண்டாமா? பேசிட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல தூத்துக்குடியில மதுராந்தகத்துல இங்கெல்லாம் ரொம்ப பற்றி எறியும் அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் பிரச்சனை. அதெல்லாம் பார்க்கலாம், அதையும் பேசலாம். நடவடிக்கை எடுக்கணுங்க முதல்வர். எடுப்பாருங்க, எடுப்பாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், எனக்கு இவங்க கிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அதிமுக திமுகவினுடைய அலையன்ஸ் யாரு முதல்ல தலைமை தாங்கிறா? இவர் சொன்ன மாதிரி நான் ஏத்துக்கல. மோடி அவர்கள் தான், மோடியும் அமித்ஷாவும் தான் பப்பேட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் சொல்லுகிறேன், இந்த சமூக நீதி மண்ணில் ஒருபோதும் பாஜகவினால் உள்ள வர முடியாது. பாஜக, திமுக சொல்ற மாதிரி பாஜக இல்ல எதிரி, அண்ணா திமுக தான் எதிரி. அண்ணா திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க.